ஒரு பரந்த பள்ளத்தாக்கில் இரண்டு பெரிய போர்ப்படைகள் ஒன்றையொன்று எதிர்கொண்டன. எதிரிகளின் வரிசையில் இருந்து ஒரு உயரமான போர் வீரன் முன்னோக்கி வந்தான். எனக்கு ஒரு வீரனை அனுப்பு, நிலம் அதிர கோலியாத் கர்ஜித்தான். இஸ்ரவேல் வீரர்கள் பதறினர். அவர்களின் கண்களில் பயம் தெரிந்தது. தாவீது எனும் ஆடு மேய்க்கும் சிறுவன் முன்வந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவனை கேலி செய்தனர். ஆனால் தாவீது முதலில் கோலியாத்தை பிரமிப்பாகவும் பின்னர் உறுதியாகவும் பார்த்தான். நான் அவனுடன் சண்டையிடுவேன் என்று நம்பிக்கையுடன் சவுல் மன்னனிடம் சொன்னான். மன்னன் சவுல் கவலைப்பட்டு பின்னர் அவனை நெருங்கி பார்த்தான். சிறுவனின் கண்களில் நம்பிக்கை ஒளி இருப்பதை சவுல் கண்டான். தாவீது தான் சிங்கத்தை வீழ்த்தியதை நினைவு கூர்ந்தான். ஒரு ஓடையின் அருகே தாவீது 5 கற்களை தேர்ந்தெடுத்தான். கையில் கவனுடன் போர்க்களத்தில் இறங்கினான். அவன் சிறுவனாக இருந்தாலும் அவனிடத்தில் பயம் சிறிதளவும் இல்லை. கோலியாத் அவனை கண்டு சிரித்தான். நான் என்ன நாயா? குச்சிகளை கொண்டு விரட்ட வருகிறாயா? நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். கல்லை கவனில் வைத்து தனது முழு பலத்தை கொண்டு சுழற்றினான். அந்த ராட்சதனின் நெற்றியில் கல் மோதிய போது உலகமே உறைந்து போனது போல் தோன்றியது. கோலியாத் தடுமாறி விழுந்தான். நிலம் அதிர தரையில் விழுந்தான். போர்க்களமே திகைப்பால் அமைதியானது. செய்து முடிக்க முடியாத ஒன்றை செய்து முடித்தான் தாவீது. நீதி வென்றது. அவன் கோலியாத்தின் வாளை எடுத்து உயர்த்தி காட்டினான். தங்கள் வீரன் விழுந்தபோது பெலிஸ்தியர்கள் பயந்து ஓடினர். இஸ்ரவேலர்கள் மாபெரும் நம்பிக்கையுடன் முன்னேறினர். மன்னன் சவுல் தாவீதை ஆச்சரியத்துடன் வரவேற்றான். வாழ்த்துக்கள் மலைகள் முழுவதும் எதிரொலிக்க மக்கள் தாவீதை தோளில் சுமந்தனர். ஆனால் தாவீது ஆனந்த கண்ணீருடன் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தான். அவன் ஒரு மன்னனாக அல்ல, ஒரு மேய்ப்பனாக மீண்டும் திரும்பினான். உண்மையான வலிமை வாளில் அல்ல, வலிமையான இதயத்தில் காணப்படுகிறது.